வடமாகாண மகளிர் தொழில் முனைவோருக்கு உதவி திட்டங்கள். சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்த 3 இளைஞர்கள் கைது. இலங்கையின் முதலீட்டு கொள்கைகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை கவலை. நாட்டில் ஒழுக்கமற்ற கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எந்தவொரு அரசாங்கத்துக்கும் இடமளிக்க முடியாது. பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிவருவதை தடுக்க அரசாங்கம் சதி. முஜிபுர் ரஹ்மான். சமூக கட்டமைப்பை சீர்குலைக்க சதி செய்யும் ஹருணி மற்றும் சரோயா எழுந்துள்ள குற்றச்சாட்டு. மன்னார் தீவில் கை வைத்துள்ள அனுர் அரசு கச்சதீவையும் தாரை பார்க்கக்கூடும். வசந்த முதலிகே. விரைவில் அனுர் அரசை வீட்டுக்கு விரட்டியடிப்போம். சூளுரைக்கும் நாமல். ஜப்பானின் முன்னணி வர்த்தகர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். எரிபொருள் விலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாண மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான உதவி திட்டங்கள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் நந்தகோபாலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு உதவி திட்டங்களை வழங்கி வைத்தனர். இதன்போது தையல் இயந்திரங்கள், நீர் இறைக்கும் மின் மோட்டார்கள், குளிர்சாதன பெட்டிகள், தற்காலிக கடை தொகுதிகள், கால்நடை வளர்ப்புக்கான உதவித்தொகைகள் என வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட மகளிர் தொழில் முனைவோருக்கு உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கடந்த வருடம் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த ஐரிஸ் ஹசங்கு, சுகத் சமீந்து மற்றும் திலீப் ஹர்ஷன் ஆகிய 3 இளைஞர்களை பெங்களூரு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மூவரும் 36 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படும் பெங்களூரு விவேக் நகரைச் சேர்ந்த ஜெய் பரமேஸ் என்ற 42 வயதுடைய சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 3 இளைஞர்கள் நகரில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு ஜலகங்காவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்குமிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கிடைத்த தகவலுக்கு அமைய பெங்களூரு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தற்போது தலைமறைவாகியுள்ள ஜலால் என்பவர் ஜெய் பரமேசிடம் வீடு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டதாகவும் ஜெய் பரமேஸ் அதை செய்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர்கள் கடல் வழியாக செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்தது கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 15 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்து வீதி வழியாக பெங்களூரை அடைந்தனர். மேலும் அவர்களுக்கு குற்ற பின்னணி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுகத் சமிந்து மீது இலங்கையில் 4 கொலை வழக்குகள் உள்ளது. ஜரேஸ் கசங்க மீது 5 கொலை வழக்குகள் உள்ளன. திலீப் கசன மீது 2 தாக்குதல் வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகள் குறித்து மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக பெங்களூரு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் நிலைத்தன்மை இல்லாததாகவும் நிறுவன ஊழல் தொடர்ந்தும் நிலவுவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது 2025 முதலீட்டு சூழல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் லஞ்ச கோரிக்கைகள் குறைந்துள்ளன என்றாலும் சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்படும் துறைகளில் ஊழல் நீடிக்கின்றது என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தேவையற்ற விதிமுறைகள், சட்ட நிச்சயமின்மை, அதிகாரிகளின் பலவீனங்கள் முதலீட்டாளர்களுக்கு சவாலாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் ஒப்பந்தங்களை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதானி நிறுவனம் வடமாகாணத்தில் திட்டமிட்டிருந்த $400 மில்லியன் மதிப்பிலான எரிசக்தி திட்டத்தை கைவிட்டதாக அறிக்கை கூறுகிறது. அதேவேளை தனியார் துறை தலைமையிலான பொருளாதாரத்தை சிலர் விமர்சிப்பதோடு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை ஊக்குவிக்கும் போக்கையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிவருவதை தடுக்க அரசாங்கம் சதி செய்வதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான முக்கிய தகவல்களை பாராளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்க்கட்சி முயற்சிகளை மேற்கொண்டது. எனினும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரித்ததன் மூலம் அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை சதி செய்து தடுத்துள்ளது. பாராளுமன்ற செயலாளர் அலுவலகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோரின் பரிந்துரைகளை மீறி சபாநாயகர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்துள்ளனர். இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்ற பலம் இருக்கும் நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை இலகுவாக வெற்றி கொண்டிருக்கலாம்.
ஆனாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளிவருவதை தடுக்கும் வகையில் அதனை நிராகரித்து அரசாங்கம் சதி செய்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் எந்த வழியிலாவது குறித்த தகவல்களை நாட்டு மக்களுக்கு முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் குடும்ப பிணைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பை சீர்குலைக்க சதி செய்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது கட்சியின் தலைவரான பிமல் வீரவன்ச மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சிறுவர்களை தண்டிப்பதை தடை செய்யும் சட்டமூலம் ஒன்றை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலம் பிள்ளைகளை ஒழுக்கமான நன்னடத்தை கொண்டவர்களாக வளர்த்தெடுக்கும் சூழலை இல்லாதொழிப்பது இவர்களின் நோக்கமாகும். அவ்வாறான நிலையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான குடும்ப பிணைப்பு சீர்குலைந்து மாணவர் ஆசிரியர் இடையிலான பந்தம் அருந்து உளரீதியாக பலவீனமான சமூகம் ஒன்று உருவாக வாய்ப்புண்டாகும். சமூக கட்டமைப்பு சீர்குலையும். அத்துடன் புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் 16 வயதிலேயே பிள்ளைகள் தவறான செயற்பாடுகளில் ஈடுபட அனுமதி அளித்தல், ஓரினச்சேர்க்கை விடயங்களை பிரச்சாரப்படுத்துதல் மூலம் பிள்ளைகளில் துர்நடத்தை மற்றும் மதுபோதைக்கு அடிமையாகும் சூழல் உருவாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட மேற்கத்திய நாடுகள் ஓரினச்சேர்க்கையாளர்களை வெறுக்கும் மனோபாவம் அவர்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு உருவாகி கொண்டிருக்கையில் இங்கு அதனை பிரபல்யப்படுத்த இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக தற்போதைய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். புதிய சட்டங்கள் தேவையில்லை. தேவை ஏற்பட்டால் சிறுவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒம்புட்ஸ்மன் ஒருவரை ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலும் நியமிக்கலாம். தற்போதைய கல்விக் கொள்கை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் முறையை கொண்டுள்ளது. அதன் காரணமாகவே பிள்ளைகள் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் கல்வி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் புதிய சட்டங்கள் தேவையில்லை என தெரிவித்துள்ளார். மன்னார்தீவில் இன்று கை வைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு நாளை கச்சதீவை கூட இந்தியாவுக்கு வழங்குவதற்கு முன்வரக்கூடும் என்று மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கப்படாது என கூறியே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிபீடம் ஏறியது. ஆனால் இந்தியாவின் நிகழ்ச்சி நிலை ஆட்சியாளர்களால் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் கடந்த ஏப்ரல் மாதம் 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அவை எவ்வாறான ஒப்பந்தங்கள் என்பது பற்றி அரசு நாட்டு மக்களுக்கு இன்னும் பகிரங்கப்படுத்தவில்லை. இதற்கமைய மன்னார் தீவை கைப்பற்றுவதற்கு இந்தியா திட்டம் தீட்டியுள்ளது. மன்னாரில் பாரிய சுற்றாடல் பாதிப்பு ஏற்பட போகின்றது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு தாக்கங்கள் ஏற்பட போகிறது. இவை பற்றி ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. எதிரணியில் இருந்தபோது மன்னார் நிலவரம் பற்றி கதைத்தனர். ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றை மறந்துவிட்டனர். இன்று மன்னார் மக்கள் வீதிக்கு வந்துள்ளனர். மக்கள் மீது கூட தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுதான் மறுமலர்ச்சியா? இலங்கையின் கடல் வளத்தை இந்தியா கொள்ளையடிக்கிறது. இதற்கு இலங்கை கடற்தொழிலாளர்கள் நீதி கோரிய போதும் அரசு மௌனம் காக்கிறது. கச்சதீவு விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. ஜனாதிபதி அண்மையில் கச்சதீவு சென்றிருந்தார். அதனை இந்தியாவுக்கு வழங்க மாட்டோம் என கூறியிருந்தார். தான் கூறுவதற்கு எதிரானதையே ஜனாதிபதி செய்து வருகிறார். எனவே வழங்க மாட்டேன் என கூறினாலும் கச்சதீவையும் வழங்கிவிடுவார்களோ என்ற அச்சம் எமக்கு உள்ளது. உள்ளக ரீதியில் பேச்சு நடக்கிறதா என்று சந்தேகம் எழுகிறது என தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுர மீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். அரசு முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை போலீசார் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கிறார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர். இந்த அனுர அணியை மக்கள் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம். மொட்டு கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என தெரிவித்தார். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்திபுர விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையகத்தில் ஜப்பானின் முன்னணி வர்த்தகர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் தலைவர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி இசிகுரோ நொரிகிகோவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜப்பான் இலங்கை வர்த்தக ஒத்துழைப்பு குழுவின் தலைவர் மற்றும் ஐடிஓ ஜூசிஏ ஜூவின் தலைவர் புமிகோ கொபயாசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் காணப்படும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். இலங்கையின் முக்கிய பொருளாதார பங்காளியாக இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் அதனூடாக பெறக்கூடிய பரஸ்பர நன்மைகள் குறித்தும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், மேல் மாகாண ஆளுநர் கெனிப் ஜூசப், ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிபித்ரு ஜனகுமாரசிங்க, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் தொமிந்த கூலங்கமுவ மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் இலங்கை மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான கிரி இப்பன்பெவ செவனகளவில் உள்ள காணி ஒன்றின் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தது. அந்த சொத்துக்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவந்தப்படுத்தியுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் போது 88,50,000 ரூபாவை, அதாவது 88 லட்சம் இழப்பீடாக பெற்றதனூடாக ஊழல் முறைகேடு தொடர்பில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருட்களின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலைகள் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அத்துடன் மண்ணெண்ணெய் விலையில் கடந்த மாதம் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரின சேர்க்கை திருமணங்களை பதிவு செய்ய நாட்டுக்குள் பல செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒழுக்கமற்ற கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் நாம் இடமளிக்கப் போவதில்லை என பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார். திகாரிய தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விசேட ஆராதனையின் போது பேராயர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் சில சமூக சீரழிவுகள் இடம்பெற்று வருகின்றன. இவை ஆட்சி அமைக்கும் அரசாங்கங்களின் தீர்மானங்கள் அல்ல, ஆனால் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களாகும். அண்மையில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஓரினச் சேர்க்கையாளர்கள் நாட்டுக்கு பயணம் செய்வது சுற்றுலாத்துறையூடான வருமானத்தை ஈட்டுவதற்கு அனுமதி அளிக்குமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதை இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் அறிவார்களா? எதிர்கால சந்ததியினரை இவ்வாறு சமூக சீர்கேடுகளுக்குள் தள்ள முடியுமா? நாட்டில் சிறந்த வளம் மனித வளமாகும். மனித வளத்தில் முக்கியமானது பிள்ளைகளாகும். அவ்வாறு இருக்கையில் பிள்ளை வளம் வேண்டாம் என கூறி பாலியலை மாத்திரம் முன்னிறுத்தும் கலாச்சாரத்தை எவ்வாறு அங்கீகரிக்க முடியும்? இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் எம்மால் இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். எமது பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களே நாட்டின் எதிர்காலம் ஆவார்கள். ஓரினச் சேர்க்கையை பிறவி குணமாக கொண்டவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். இவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்களை ஓரங்கட்டுவது சிறந்ததல்ல, ஆனால் அதனை வாழ்க்கை முறையாக மாற்றுவதற்கு இடமளிக்க முடியாது. இதனை பிள்ளைகள் மீது சுமத்துவதற்கும் இடமளிக்க முடியாது. ஓரின சேர்க்கையாளர்களான சுற்றுலா பயணிகள் எமது எதிர்கால சந்ததியினரை இரையாக்க முடியாது. தற்போது சிறுவர்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் நாடு அழிவடையும். இது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ அல்ல, பிரித்தானியாவோ அல்ல, இது இலங்கை ஆகும். இலங்கைக்கு இவை அனாவசியமானவை என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.